ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு என்னென்ன தேவையான பொருள்னால் கத்திரிக்காய் ஒரு 6, உருளைக்கிழங்கு ஒரு 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இல்லை கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆனியன்னு ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். அப்புறம் தேங்காய் சீல் கொஞ்சமாக சிரவி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. அப்புறம் நான் குக்கர் வச்சுருக்கேன். அடைச்சிட்டின்னு செய்யலாம். நம்ம குக்கரில் எதுக்கு செய்கிறோன்னா சில உருளைக்கிழங்குலாம் வேகாது. நம்ம இதில் ஒரு 2 விசில் 3 விசில் விட்டுட்டோம்னா நல்லா கிழங்கு வந்துட்டு நல்லா வெந்துடும். சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் ஊற்றுறேன், 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இப்போது எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து இப்போ குக்கரில் நம்ம 2 விசில் 3 விசில் விட்டுட்டோம்னா நல்லா கொஜ்ஜு மாதிரி ஆயிரும். சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வடைச்சட்டியில் செய்கிறத விட இதில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு தெறிக்கட்டும். இது நம்ம ஈஸியாக செய்கிறது. இதில் இப்படி செஞ்சோம்னா குக்கரில் செய்கிறது. நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எப்படி செஞ்சு பாருங்கள். கடுகு வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி அளவாக ஊற்றினா போதும். வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. காயில் போட்டாச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்காக போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 விசில் 2 விசில் 3 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் போயிடுச்சு. காய் பார்த்துக்கலாம். அப்போது தேங்காய் பூ போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா எப்படி கொஞ்சம் மாதிரி ஆயிருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவின் பாரம்பரியத்துக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.